இந்த நாளில் ஈசாக்குடைய குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த ஈசாக்குடைய குடும்பத்தை குறித்து பார்க்கும்போது, இந்த ஈசாக்கு முற்பிதாக்களுடைய லிஸ்ட்ல 2வது நபராக இருக்கிறார். முற்பிதாக்கள் தேவன் இந்த முழு வேதாகத்தையும் ஒரு சில மனிதர்கள் மேல நிக்க வச்சிருக்காரு. அந்த ஒரு சில மனிதர்கள்ல மிக முக்கியமானவர் ஆபிரகாம். 2வது பார்த்தீங்கன்னா ஈசாக்கு. அவர் எந்த மனுஷன்ட்ட போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஒரு மனுஷன் பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்ப இந்த ஈசாக்கை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த ஈசாக்கு முற்பிதாக்களில் 2வது நபராக ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்துல எப்படி தேவன் கிரியை செய்தார், என்ன விதமான செயலை தேவன் செய்து இந்த முற்பிதாக்களில் 2வது நபராக ஈசாக்கை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த முற்பிதாக்களில் 2வது நபராக இருக்கிற இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாருங்க, ஏற்ற தாழ்வுகள் நிறைய இருக்குது. 25வது அதிகாரத்துல நம்ம இவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு ஸ்டார்ட் ஆகுது. இதுல இவருக்கு திருமணமாகி ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு குறை, மிகப்பெரிய ஒரு எல்லாருடைய கண்களும் இவரை பார்த்து இவருக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் வாழ்க்கையில ஒரு இல்லாம இருக்குது பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி சாராளுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சோ, ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் கல்யாணம் ஆகி ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லை. அதை ஆபிரகாம் சாரால் டீல் பண்ணதை பார்க்கிறோம். ஈசாக்கு அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையிலேருந்து சில நல்லதை கற்று வச்சுக்கிட்டான். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி டீல் பண்ணும், அந்த ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ணால் அது சரியா இருக்கும் அப்படின்றத அவன் அப்பாவுடைய வாழ்க்கையிலேருந்து கற்று வச்சதுனால ஈஸியா அவன் லைஃப்பை அவன் மூவ் பண்றதுக்கு அவனுக்கு ஈஸியா இருந்துச்சு. என்ன பிரச்சனை? 21வது வசனத்தை வாசிங்க. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து அவனுடைய வாழ்க்கையுடைய அவன் குடும்பத்தை குறித்து சொல்லப்படுற முதல் செய்தி தான். என்ன செய்தி? அவன் மனைவி மலடியா இருந்தாள். எவ்வளவு உயர்ந்த மனிதன் பாருங்க. முற்பிதாக்கள்ல 2வது நபரா வரக்கூடிய மிகப்பெரிய மனிதன். இந்த ஈசாக்க கிட்டத்தட்ட இயேசுவுக்கு சமமா சொல்றாங்க. ஏன்னா ஈசாக்க தான் கொண்டு போய் ஆபிரகாம் பலிபீடத்துல வைக்கிறாரு. இந்த ஆபிரகாம பிதாவுக்கு சமமாகவும் அந்த ஈசாக்க இயேசுக்கு சமமாகவும் சொல்றாங்க. ஏன்னா அந்த 15 வயசு பையன் நல்லா திடகாத்திரமா இருந்திருப்பான், அவனுக்கு பலன் இருந்திருக்கும். அதனால தான் கட்ட கிட்டலாம் தூக்கிட்டு அவன் மலை ஏறான் பாருங்க. 3 நாள் நடந்து போறான். அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனை கட்டுக்கெல்லாம் சம்மந்தம் பண்றான். அவர் கத்தி எடுத்து உன்னதான் வெட்ட போறன்னு சொன்னதுக்கு அப்புறம் அமைதியா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது அப்பாவுடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் நல்லா தெரியுது. இந்த மனிதன் இயேசுக்கு இணையா இருக்கிற இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு குறை இருக்குது. இவன் குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை இருக்குது. இவன் மனைவிக்கும் பிரச்சனை இருக்குது, குழந்தை இல்லாத இருக்கிறது. இதை எப்படி ஹேண்டில் பண்றான் அப்படின்னா, அவங்க அம்மா மாதிரி இவன் ஹேண்டில் பண்ணல பாருங்க. போன வாரம் வாசிச்சோம், அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சோடனே கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, இதுக்கப்புறம் பிறக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆகார நோக்கி அவங்க பார்வை போது ஆகாரம் மூலியமா தான் நன்மை உண்டாகுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈசாக்கு அந்த தவறை செய்யல. ஏன்னா ஆகாரனால தான் குடும்பம் கட்டப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க அம்மாக்குள்ள வந்த உடனே அந்த குடும்பமே சின்ன பின்னமாகிறத இவன் பார்த்துருக்கிறான். கடைசியில குழந்தை தேவன் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்ததையும் இவன் பார்த்துருக்கிறான். இதெல்லாம் பார்த்து தான் அவனை முடிவு பண்றான், தேவன் என் வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம தான் என்ன படைச்சிருக்கிறாரு, அவர் எந்த நன்மைக்கும் அவர் காரணமா இருக்காரு, எந்த தீமைக்கும் அவர் காரணம் இல்லை. ஆமே. இதை உணர்ந்துதான் இந்த கர்ப்பத்தை தேவன் அடைச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு ஜெபம் பண்ணுகிற ஒரு குடும்பமாக ஒரு மனிதனாக ஈசாக்கு இருக்கிறான். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான் பாருங்க, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்றான். நம்ம குடும்பத்தை கூட சில நேரங்களில் கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு குறைபாடுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நம்மளுக்கு முதலாவதாக ஜெபம் பண்ண வராது. ஆனா ஜெபம் பண்ணும்படி அவங்க குறைகளை எடுத்துட்டு கடவுள்கிட்ட போனோம் அப்படின்னா அந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். உங்கள் குறைகளை நீங்க பண்ற ஜெபத்தை விட உங்களுடைய துணை பண்ற ஜெபத்துக்கு தான் வல்லமை ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா உங்க குறைகள் உங்க கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கு தான் ஜாஸ்தி தெரியும். அந்த குறைகளை எடுத்துட்டு நீங்க போய் என்ன பண்றீங்கன்னு தான் இங்க விஷயமே. அந்த குறையை எடுத்துட்டு போய் அவங்க மேலேயே போட்டு இப்படிதான் இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம், அப்பனாச்சும் குழந்தை பிறந்திருக்கும். இப்ப பாரு, எங்க அப்பா பெரிய தரிசனத்தை சுமந்தவரா இருந்தாரு, எங்க அப்பா மூலியமா தான் இந்த பூமி ஆசிரியப்படுனாரு, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப குழந்தையும் பிறக்கல ஒன்னும் பிறக்கல அப்படின்னு எந்த வாக்குவாதத்திலையும் ஈசாக்கு போனதா இங்க சொல்லப்படவே இல்லை. மாறாக தன் மனைவியின் மீது இருக்கிற குறையை உணர்ந்து, தன் மனைவியின் இடத்துல இருக்கிற குறையை உணர்ந்து அவன் தேவனிடத்தில் போய் உதவி கேட்டு தன் மனைவிக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதனா இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன் மனைவிக்கு ஒரு நன்மை வரும்பொழுது அது அவளுக்கு மாத்திரம் இல்ல, அது எனக்கும் தான் வரும் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியும். கடவுளும் பாருங்க ஈசாக்கை வச்சுதான் அந்த முழு திட்டத்தையும் அவர் செயல்படுத்தணும். ஸ்திரீன் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா ஈசாக்குடைய குடும்பம் மிக முக்கியம். இவன் என்ன மாதிரி முடிவை எடுப்பான் அப்படின்னு கடவுள் காத்துட்டு இருக்கிறாரு. இவன் ஜெபம் பண்ணுவானா, இல்ல குழந்தை இல்லாட்டி பரவாயில்ல அப்படி இருந்துருவானா, இல்ல குழந்தை இல்லைன்னு சொல்லி ரெபெக்காளை போட்டு குற்றப்படுத்திட்டு போனா அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்குறாரு. அதனால தான் முக்கியமான நபரா இருந்தாலும் இவன் தன்னிடத்தில் வரட்டும், ஜெபம் பண்ணட்டும், விரும்பட்டும், கேட்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாரு.
முதலாவதாக ஈசாக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். நம்ம குடும்பங்கள்ல நம்முடைய துணையோட பலவீனத்தை உணர்ந்து அவங்க மீது குற்றம் சாட்டாம, அவங்க மீது பலவிதமான தீமையான காரியங்களை நம்ம நினைக்காம அதை கடவுள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தீமையை, அந்த இல்லாமையை, அந்த மலட்டை தேவன் ஒரு புதிய சூழ்நிலையை ஏற்படுத்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரெபெக்காலும் எப்படிப்பட்ட மனைவியா இருக்கிறாள்னா 22 பார்த்தீங்கன்னா, அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். எப்படி விசாரிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. என்ன மாதிரி விசாரிச்சிருப்பாங்க? தீர்க்கதரிசி இருந்தாங்களா, என்ன தனியாக போய் ஜெபம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் விசாரிச்சிருக்காங்க. இவளும் தன்னுடைய வாழ்க்கையில கர்ப்பம், கடவுள் குழந்தைய கொடுத்துட்டாரு, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று உள்ள நடக்கிற சண்டையை பார்த்தா நம்ம அவுட் ஆயிரும் போல அப்படின்ற மாதிரி ரெபெக்காளுக்கு ஒரு பயம் வந்துருச்சாட்டு இருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் அப்படிதான் நடந்துரு. நிறைய பேர் பைபிளே பார்த்தீங்கன்னா பிரசவிக்கும் போதே நிறைய பேர் இறந்துருவாங்க. அதனால ரெபெக்காவுக்கு ஒரு விதமான பயம் உள்ள. நார்மலா நடக்கிறதுக்கு விரோதமா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறானுங்க, ஏதோ 2 இருக்க மாதிரி தெரியுது. அதனால கடவுள்கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு விசாரிக்கிற போறா. கடவுளிடம் ஆலோசனை கேட்கிற ஒரு பெண்ணா இருக்கிறா, கடவுளுடைய உதவியை நாடுகிற ஒரு பெண்ணா இருக்கிறா. அப்ப இந்த குடும்பம் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது கடவுளை தெரிஞ்சிருக்காங்க, கடவுள்கிட்ட ஜெபம் பண்றாங்க. தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது கடவுளுடைய சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நபரா இருக்கிறாங்க. நம்ம பெரிய லெவல்ல கடவுளை தேடாட்டியும் கடவுளுடைய உதவியை நாடாட்டியும் ஏதோ ஒரு மனதுல சின்ன ஒரு நினைவாச்சு இருக்கணும். கடவுள்கிட்ட இது நம்மளுக்கு என்னவா முடியும், அவர்கிட்ட விசாரிச்சா என்ன சொல்லுவாரு, நன்மை உண்டாகும் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணாச்சு நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ரெபெக்கால போல நம்முடைய வழியை நம்ம சீர்படுத்திப்போம். ரெபெக்கால் இப்படி போய் விசாரிக்கிறா. அவளுக்கு பாருங்க, அந்த பிள்ளைங்க பிறந்து அவங்க என்ன மாதிரி இந்த பூமியில் இருப்பாங்க அப்படின்ற கொண்டு கடவுள் சொல்றாரு. நீங்களும் உங்க பிள்ளைகளை பத்தி விசாரிச்சீங்கன்னா தேவன் உங்க பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப போய் நிக்கிறா, கடவுள் வந்து இந்த 2 பசங்க இப்படிதான் இருப்பாங்க, இந்த 2 பசங்களை ஒருத்தர் நான் சூஸ் பண்றேன், தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு என் வேலைக்காக நான் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. ரெபெக்கா ஈஸியா எந்த பையன் பக்கம் தேவன் இருக்கிறாரோ அந்த பையன் பக்கம் அப்படியே சாஞ்சுக்கிட்டா. அப்போ பிள்ளைங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களை ஈஸியா மூவ் பண்றதுக்கான வழியை என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு திட்டத்தை தேவன் நம்மளுக்கு தருகிறவராக இருக்கிறார். அது அந்த பிள்ளைகள் வளர்ற நாட்கள்ல அவங்கள சரியான விதத்துல நம்ம பார்க்கறோம், அவங்களை ஹேண்டில் பண்றோம், அவங்கள்ட்ட ஒரு பவுண்டரியை செட் பண்றோம், அவங்கள்ட்ட இந்த லெவல் தான் மூவ் பண்ணணும் அப்படின்றக்கும் தேவன் நம்மளுக்கு நல்ல ஆலோசனை தருகிறார். ஆனாலும் இவன் குடும்பத்துல இவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இழப்பு இவன் குடும்பத்துல ஏற்படுது. இவன் யோசிக்க முடியாத ஒரு பெரிய பொருளாதார நஷ்டம் இவன் வாழ்க்கையில் ஏற்படுது. 25வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுக்கு அநேக மனைவிகள் இருந்தாங்க, நம்மளுக்கு தெரியும். அந்த அநேக மனைவிகளுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்கொடை டொனேஷன் கொடுத்து என்ன பண்ணிட்டான், தன்னுடைய குமாரன் ஈசாக்கு இருக்கும் பொழுதே இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அனுப்பி விட்டான். ஆபிரகாமுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு நம்மளுக்கு தெரியும். எவ்வளவு சொத்து இருந்துச்சு? பூமி தாங்க முடியாத சொத்து. பூமி தாங்க முடியாத சொத்துனா அவ்வளவு வெயிட்டா இருந்துச்சான்னு கேட்காதீங்க. ஆடு மாடெல்லாம் அவனுடைய கண்ட்ரோலை தாண்டி இருந்துச்சு. அவனால ஆடிட்டிங் பண்ண முடியாத அளவுக்கு சொத்து பெருகிருச்சு. இதுல அவன் லோத்து வர கூட இருக்கிறான். இது யார் ஆடு, இது யார் மாடு, இது யார் ஒட்டகம், இவன் யார் வேலைக்காரனே தெரியாத அளவுக்கு கண்ணு கட்டின தூரம் இவனுடைய சொத்து தான் இருக்குது. மெயின்டைன் பண்ண முடியல. பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து இருந்துச்சு. வெள்ளி பொண்ணு ஒட்டகம் ஏகப்பட்ட சீமானாக ஐஸ்வர்யவனாக இருந்தான். ராஜ்யங்கள் அவனை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆபிரகாமை தேவன் உயர்த்தி வைத்திருந்தார். அவ்வளோ பெரிய சொத்தையும் அவ்வளோ பெரிய மேன்மையும் தன்னுடைய மறுமணியாட்டிகள் கொஞ்சம் கொடுத்துட்டு தேவன் ஈசாக்கின் மீது தான் நோக்கமா இருக்குன்றதை கண்டுபிடிச்சு ஃபுல் ஃபோக்கஸை ஈசாக்கு மேல செலுத்துறான். என்ன பண்றான்? ஈசாக்கு 5வது வசனம், ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எப்போ கொடுத்தான் அப்படின்னா, ஆபிரகாமுடைய கடைசி நாள் வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பேரன் பேத்திகளோட தான் கூடாரத்தில் குடியிருக்கிறான். அதனால பேரன்கள்லாம் இருக்கும் போதே சொத்தை கொடுத்துருப்பான் இவன். ஏன்னா எபிரேயர் புத்தகத்தில் அப்படிதான் சொல்லப்படுது. எபிரேயர் 11:9 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அப்ப ஆபிரகாம் எந்த டைமிங்ல இந்த சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்குறான்னா, தன்னுடைய பேரன்கள்லாம் இருக்கிற நாள்ல தான் சொத்தை பிரிச்சு கொடுக்குறான். ஈசாக்கு இருக்கிறான். ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அவங்க அண்ணன் வேட்டையாட வெளியே போயிட்டான். அவங்க தம்பி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற ஜனங்க என்ன மாதிரி சமையல் செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு சமையல் செஞ்சுட்டு இருக்கான். யாரு? யாக்கோபு. ஒரு மிகப்பெரிய பொருளாதார அழிவுக்கு நேரம் இவன் குடும்பம் தள்ளப்பட்டுருச்சு. மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்க்கிறான். இவன் இதுக்கப்புறம் இவனால எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி பொருளாதாரத்தில் வாங்குறான். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் அந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் ஒரு வேளை வரலாம். ஏன்னா உச்சத்துல இருந்தான் இவங்க அப்பா. ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியட், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்குள்ள இவன் அனைத்து சொத்தையும் இழந்திருக்கணும். ஏன்னா பேரனுங்கெல்லாம் இருக்கும் போது தான் தாத்தா வந்து முழு சொத்தையும் கொடுக்குறாரு. 27வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான பொழுது ஏசா வேட்டையில் வல்லவனானான், வனசஞ்சரமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலையும் கூடார வாசியமா இருந்தான்.
அப்ப பெரிய பசங்களானா ஒரு 20 வயசு இருந்திருக்கணும். அப்போ அந்த 10 வருஷத்துக்குள்ள ஈசாக்குடைய அனைத்து சொத்தும் காலி ஆயிருச்சு. இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ சாப்பிடுறதுக்கு வேட்டையாடி தான் சாப்பிடணும், சாப்பிடுறதுக்கு ஏதோ கிடைக்கிறத வச்சு கூழ் காய்ச்சி தான் சாப்பிடணும். இந்த நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை இவன் வாழ்வில் இவன் ஏற்படுத்திட்டான். இவன் பாருங்க, இவன் எங்க அப்பா பெரிய சீமானா இருந்தாலும் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்துருப்பான். கடவுளுடைய திட்டம் யாக்கோபு மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏசா பக்கம் இவன் பச்சமா இருக்கிறான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசா போய் வேட்டையாடிட்டு ருசி உள்ள மானு கீனெல்லாம் கொண்டு வந்துருப்பான்னு நினைக்கிறான். அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஏசா மேல பச்சமா மாறிட்டான். இவன் ஏசா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றான். இந்த பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 18வது வசனத்துல, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். ஏன் வெறுத்தேன்? எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதா இருக்குமே. அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ அதை யார் அறிவா? சாலமன் சொல்றான், என் திரளான வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, என் தட்டெல்லாம் தங்கத்துல செஞ்சு வச்சிருக்கேன், இந்த ஊர்ல ரோடே வெள்ளியில போட்டு வச்சிருக்கிறேன், ஆலயத்தையே 24 கேரட் தங்கத்தை வச்சு மிகப்பெரிய ஆலயத்தை நான் கட்டி வச்சிருக்கிறேன், நிறைய சொத்து இருக்கு. ஆனா இது கூட எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. எனக்கு பின்னாடி வரவன் ரொம்ப மூடனா இருந்து உதாரித்தனமா எல்லாத்தையும் செலவு பண்ணி எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணிடுவான். இவன் சாலமோனுடைய பையன் என்ன, அவங்க அப்பா அப்படி இருந்தாரு, பையன் இப்படி ஆயிட்டான் அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். அதனால இதை வெறுக்கிறேன் அப்படின்றாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அதான் நடக்குது பாருங்க. திரளான சொத்தை கொடுக்குறான். இந்த சொத்தை இவன் எப்படி அழிச்சானே தெரியல. டெய்லி ஒரு ஆடு அடிச்சு சாப்பிட்டானா இல்ல ஒட்டகத்தை அடிச்சு சாப்பிட்டானான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல மிகப்பெரிய இழப்பு இவன் வாழ்க்கையில வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இவன் சாப்பிட்டே தீர்த்திருப்பான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் கொஞ்சம் சாப்பாட்டு பிரியனா இருக்கிறான். அந்த நேரத்துல யாக்கோபை விட ஏசாவுடைய வேட்டையாடி கொண்ட ஒரு பொருள் தான் எனக்கு பெருசா தெரியுது. அதனால அவனுடைய பச்சமா இருந்திருக்கிறான். அப்ப ஏதோ ஒரு விதத்துல இந்த குடும்பம் தனக்கு உண்டான பொருளாதாரத்தை சரியான விதத்துல ஹேண்டில் பண்ணாம மிகப்பெரிய இழப்புல இந்த பிள்ளைகள், இந்த குடும்பங்கள் தள்ளப்படுது. 2வது, பிள்ளை வளர்ப்புல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. ஈசாக்கும் ரெபெக்காலுக்கும் பிள்ளை வளர்க்குறாங்க. இந்த பிள்ளை வளர்க்குறதுல மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க. 25வது அதிகாரம் 27வது வசனத்தை, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சரமா இருந்தான், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். யாக்கோபுடைய வேலையே என்னன்னா, அம்மா கூடயே இருந்து அம்மா செய்யற சமையல் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அம்மாக்கு பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குறது, அம்மாக்கு துணி துவைச்சு கொடுக்குறது, இப்படியே இருக்கிறான். இந்த அம்மாக்கு நல்லா தெரியும் இந்த யாக்கோபு தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான். அம்மாக்கு நல்லா தெரியும் இந்த சின்ன பையனை தான் தேவன் நேசிக்கிறார் அப்படின்னு தெரியும். அதனால யாக்கோபு பாருங்க கூடாரத்திலே நின்றுட்டான், அப்பா அம்மாவோட நின்றுட்டான். ஆனா ஏசாக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல. அப்பா சொல்றதை கேட்க மாட்டேன்றான், அம்மா சொல்றதை கேட்க மாட்டேன்றான். அப்பா மேல கோவம் வருது, அம்மா மேல கோவம் வருது. இந்த பெரிய பையனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வருது. அதனால வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அதனால வெளியே போய் வில்லு எடுத்து இவன் ட்ரைனிங் பண்ணி வில்லு விட்டு வேட்டை ஆடுறதுல இவன் வல்லவனா மாறிட்டான். ஒரு நாள் கூட இவன் வீட்டுல இருக்கிற மாதிரி சூழ்நிலை இல்ல பாருங்க. அம்மா சின்ன பையன் பக்கம் சாஞ்சுக்கிட்டாங்க. அப்பா 25வது அதிகாரம் 28வது வசனம் பாத்தீங்கன்னா, ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதை ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசியாய் இருக்கிறதுனால் ஏசாவின் மேல் பச்சமாய் இருந்தான், ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பச்சமாய் இருந்தான். இப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா 2 பிள்ளைகளுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியா மாறிடும். இந்த 2 பிள்ளைங்களும் நாளைக்கு வெளியே சந்திச்சிட்டாங்கன்னா பேசிக்க மாட்டாங்க. இவர்களுடைய நீண்ட நாள் உறவு பாதிக்கப்படும். எனக்கு இந்த சின்ன பையன் போதும், எனக்கு பெரிய பையன் போதும், எனக்கு சின்ன பையன் தான் கஞ்சி ஊத்துவான், எனக்கு பெரிய பையன் தான் கஞ்சி ஊத்துவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவனுங்க அப்பா பெரிய பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு, அவன் கடைசியில் அப்பாவுக்கு வச்சாம பாருங்க ஒரு பெரிய ஆப்பு. இப்படி ஆளாளுக்கு ஒரு பையனை சூஸ் பண்ணிட்டாங்க. இவன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. அம்மா சின்ன பையன் தான், ஏன்னா எனக்கு பாத்திரம் தைக்கிறான், வீட்லயே இருக்கிறான், நான் சொல்றதெல்லாம் கேட்கறான். ஆனா ஏசா அப்படி கிடையாது. வெளியே போறான், சமைச்சிட்டு வரான், வந்தோன்னா அப்பாட்ட அந்த கறியை கொடுக்குறான். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பா பெரிய பையன் தான்ப்பா, வெளியே போறான் வரான் கொடுக்குறான். ஒரு அற்பமான ஒரு காரியத்திற்காக பசங்கள் மீது தேவ நோக்கத்தை மறந்த ஒரு பாசத்தை, ஒரு தெரிந்து கொள்ளுதல் நீங்க வைக்க கூடாது. இதை பண்றான், அதனால இவன் மேல பாசம் வச்சிருக்கிறேன், சம்பளம் வாங்கிட்டு வந்தானே என்கிட்ட கொடுத்துட்டான் அதனால பாசம் வச்சிருக்கிறேன். அற்பமான ஒரு திட்டத்திற்காக உங்க பசங்களுடைய அன்பின் எல்லையை நிர்ணயிக்காதீங்க. தேவ திட்டம் என்னன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, யாக்கோபை போல அவன் எத்தனா இருந்தாலும் இன்னைக்கும் அவன் பேர் நிலைச்சு நிற்குது. இன்னைக்கும் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசம் இருக்கு பாருங்க. இந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபு தான் கொடூர வில்ல மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அப்பாவை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான், சொத்து பத்தெல்லாம் அண்ணன் இருந்து வாங்கிட்டான், உசாரா வாங்கிட்டான். ஆனா தேவன் யாரை தான் சூஸ் பண்றாருன்னா யாக்கோபை தான் சூஸ் பண்றாரு. நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சில அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும் பொழுது. ஆனா தேவன்கிட்ட விசாரிச்சோன்னா, யாருக்கு நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தினுடைய நன்மைகளை எடுத்து கொடுக்கணும்னு அவர் சொல்லுவாரு, அப்படி கொடுக்கும்போது நலமா இருக்கும். என்ன நடக்குது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:23 கர்த்தர் சொல்றாரு, இந்த ரெபெக்காள் விசாரிக்க போறா கடவுள்கிட்ட, என் வயித்துல 2 பிள்ளைகள் இருக்குது, என் குடும்பத்தை நீங்க எப்படி நடத்த போறீங்க அப்படின்னு விசாரிக்க போறா. அப்ப தேவன் சொல்றாரு, அதுக்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலிருந்து உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். இந்த பலத்திருப்பார்கள், இந்த வார்த்தை தான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை. இது ரெபெக்காளுக்கு நல்லா தெரியும்.
இந்த ஜனத்தாரை பார்க்கலாம் அவங்க பலத்திருப்பாங்கன்னா தேவன் அந்த மகனை தான் தெரிந்து கொள்கிறார். அப்போ அந்த மகன் யார் அப்படின்னு சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்ப தேவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே யார் யாரை சேவிப்பான் தேவன் சொல்றாரு பாருங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கேரக்டர் எப்படி இருக்கும், இவன் எந்த விதத்துல தேவனை தேடுவான், இவனுடைய சுபாவம் எப்படி இருக்கும், இவனுடைய முழு ஹிஸ்டரியும் தேவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அதனால தான் சொல்றாரு, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு நான் பேர் வச்சு உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா ஏற்படுத்தினேன் அப்படின்றாரு. நம்ம உங்க பிள்ளைங்களை பத்தி உங்களுக்கு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா பிறந்து வளர்ந்து ஒரு 20 வருஷம் உங்க கூட இருக்கிறாங்க. ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க பிள்ளைங்களை பத்தி கடவுள்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, உன் பையனா இப்படிதான் பண்ண போறான், இப்படிதான் இருக்க போறான், பெரிய பையனா சின்ன பையனுக்கு அடிமையா இருக்க போறான், அவனை சேவிப்பான், ஏன் ஆண்டவரே நீ பாத்துக்க அப்படின்வாரு. அவர்கிட்ட போய் விசாரிக்கும் பொழுது பிள்ளைகளை பத்தி அவர் சொல்லுவார். அப்போ ஒரு திட்டமான தீர்க்க தரிசனம் இந்த குடும்பத்துக்கு பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டது. பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலுமே இந்த குடும்பம் அதை மிஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை சரியான விதத்தில் அணுகா முடியாத ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. இதை கடவுள் வருங்காலத்துல ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா, 2 பேரும் ஒரே கர்ப்பத்திலிருந்து பிறந்தாங்கல்ல, 2 பேருக்கும் ஒரே ரத்தம் இல்ல, சகோதரனா இருந்தாலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். 2 பேரும் சகோதரன், 2 பேரும் சின்ன குழந்தைங்களா தான் பிறக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை அப்படின்றத ஒரு உருவத்தை தாண்டி அவனுடைய எதிர்காலத்தை என் கண்ணு பாக்குது. அவன் எதிர்காலத்துல எந்த விதமா நடந்துப்பான் இந்த பூமியில, அவன் எவ்வளவு பெரிய கடவுள் திட்டத்தை தாங்கக்கூடிய மனிதனா இருப்பான் அப்படின்றத அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் கண்ணு அவனை பார்த்துருக்குது. அதனால நான் ஏசாவை அல்ல யாக்கோபை நான் நேசித்தேன். யாக்கோபை நேசிச்சேன் அப்படின்றதுக்காக ஏசாவை நான் வெறுக்கல. யாக்கோபை என் இருத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கான், ஏசாவை நேசிக்கிறேன். ஏசா பாத்தீங்கன்னா யாக்கோபை எத்தனை டைம் ஏமாத்தினாலும் ஏசாவை தேவன் பயங்கரமா வச்சிருக்காரு. அவன் கொண்டு வந்து நிறைய ஆடு மாடுலாம் ஏசாவுக்கு வெகுமதியா கொடுக்குறான். அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கடவுள் என்ன பயங்கரமா ஆசை வச்சிருக்காரு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க அப்படின்றான். அவனையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா யாரை நேசிக்கிறாரு அப்படின்னா யாக்கோபை நேசிக்கிறாரு. நேசிக்கிறாரு அப்படின்னா கடவுளுடைய இருதயத்துக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறான். அவன் சொல்லப்போனா கடவுளை ஈஸியா ரீச் பண்ற இடத்துல இருக்கிறான். கடவுளுடைய சிக்னல்லாம் ஈஸியா அவனுக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறான். கடவுள் ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணா உடனே கண்டுபிடிக்கிறான். நம்ம இந்திய ராணுவத்துல பாத்தீங்க அப்படின்னா ரேடார் அப்படின்ற ஒன்றை யூஸ் பண்றாங்க. ரேடாருடைய வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே சுத்திட்டே இருக்கும். சுத்திட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விமானமோ ஏதோ ஒரு ராணுவ அணுகுண்டோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அந்த ரேடார் ஈஸியா கேப்சர் பண்ணி வானத்திலே அழிச்சிடும். அதுக்கு பேர் தான் ரேடார். இந்த யாக்கோபா அதே மாதிரி தான் ஒரு ரேடார் மாதிரி இருக்கான். கடவுளுடைய உலகத்திலிருந்து ஒரு சிக்னல் வருது அப்படின்னா ஈஸியா அதை பிடிச்சி இந்த பூமியில செயல்படுத்தணும் இருக்கிறான். அதனால தான் இவனை காட் சொல்றாரு, இவனை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், இவனை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. இன்னும் என்ன சொல்றாரு, 3வது ஏசாவை நான் வெறுத்தேன். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்றாரு. ரோமர் புத்தகத்துல பவுல் சொல்றாரு பாருங்க, 9 10வது வசனம். இங்க பாருங்க, பிள்ளைகள் பிறவாமல் இந்த பிள்ளை நல்லது செஞ்சிச்சு இந்த பிள்ளை தீமை செஞ்சிச்சு அப்படின்னு செய்யாதிருந்த பொழுதிலும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. நான் யாக்கோபு நல்லவன், யாக்கோபு நல்லது செஞ்சுட்டான், ஏசா கெட்டவன் அப்படின்ற கிரியைகளை வச்சே சூஸ் பண்ணல. நான் சூஸ் பண்ணது எப்படின்னா அது முற்றிலுமாக கிருபையா இருக்கு அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க உட்காந்துருக்கிறோம், எதுக்கு தேவன் இங்க உங்களை கூட்டு வந்திருக்காரு? எங்க அண்ணன் தம்பி எல்லாம் பார்க்கலாம் நான் ரொம்ப நல்லவங்க, எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நம்மளை விட வெளியே நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவன் பாருங்க என்ன காரணம்னே தெரியாம நம்மள கூட்ட உட்கார வச்சிருக்காரு. இந்த பவுல் ஈசாக்குடைய வாழ்க்கையில ஈசாக்குடைய குடும்பத்தை நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுறான். பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கடவுள் இந்த பையன் தான் எனக்கு வேணும்னு எப்படி நல்லது தீமை தெரியாம சூஸ் பண்றாரு? இவ்வளவு பெரிய கடவுளா இருக்கிறாரு, அந்த கடவுள் என்ன சூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பவுல் ஆச்சரியப்படுறாரு. இவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் இவங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் இவமா தான் வச்சிருக்கான்னு தெரியும். உங்க பக்கம் அப்படியே சாயறாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது பாருங்க, ஈசாக்குடைய வாய்க்கு ருசியா இருந்ததுனாலே. ஆனா தான் சாலமன் சொல்றான், உன் வாய்க்கு எங்க ருசியா யாராச்சும் டேபிள்ல வச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி கத்தியை கொண்டு வந்து பக்கத்துல வச்சுக்க. ஏன்னா சாப்பாடு போட்டு உன்னை என்ன பண்ணிடுவான், கவுத்துருவான். சாப்பாடை போட்டுட்டு இவங்கள்ட்ட என்ன கேட்கணுமோ என்ன நம்மளுக்கு தேவையோ அதை எடுத்துலாம் நினைக்கிறாங்க. சொல்லுங்க, நாவுக்கு காவல் வை. எல்லாம் சொல்லுங்க, நாவுக்கு காவல் வை. உனக்கு எது ருசியா இருக்கோ அதை போட்டு உன்னை ஆதாயப்படுத்திப்பாங்க. இங்க அதுதான் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடக்குது. இங்க என்ன ப்ராப்ளம், ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா, இவன் வாழ்நாள்னா கஷ்டப்படுறதுக்கான விதையை இங்கதான் விதைக்கிறான். எது ஒரு பையனுடைய பச்சமா சாயிருது. கடவுள் இவன் பக்கம் இல்லைன்னு தெரிஞ்சோம், இவன் பக்கம் மூவ்மெண்ட் இல்லைன்னு தெரிஞ்சோம், எல்லாம் பேச்சு உரையாடல் எல்லாம் இவன் பக்கம் தான் இருக்குது, அந்த பக்கம் எதுவுமே கிடையாது. அதனால ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். யாரதான் ஆசீர்வதிப்பேன் இவன் மனசுல தீர்மானம் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஏசாவை தான் ஆசீர்வதிப்பேன் தீர்மானம் பண்ணிட்டான். அதனால சொல்றான் கூப்பிட்டு, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன், இருக்கிற மொத்த ஆசீர்வாதத்தையும் உங்களை நான் கொடுக்க போறேன், ஒண்ணு விடாம.
எல்லாத்தையும் உமால் நான் தரேன், நீ போய் மறுபடியும் நான் சாப்பிட்றதுக்கு ருசியா இருக்கும்படி ஏதாவது ஒன்று வேட்டையாடி கொண்டு வந்து அதை நல்லா சமைச்சு அதை கொண்டு வந்து எனக்கு கொடு, அப்பொழுது என் மனசு உன்னை அப்படியே ஆசீர்வதிக்கும் அப்படின்றான். நினைச்சிருப்பான், தீனி பண்டாரம் இவ்வளோ வயசாயும் சாப்பாட்டுல தான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன்னு சொல்றாரு, பையன்ற பாசம் கூட இல்லை, வேட்டையாடி கொண்டு வந்து சொல்றாரு அப்படின்னு நினைச்சானா நான் தெரியல. ஆனா இதை தம்பி கூடாரத்துல இருந்தே பார்த்துட்டு இந்த மாதிரியா பிளான் போடுற, இந்த வரேன்னு சொல்லிட்டு பாருங்க, அண்ணன் மாதிரியே மேக்கப்லாம் போட்டு லிப்டிக்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். அவனால கண்டே பிடிக்க முடியல. கடவுள் ஒருவனை தெரிந்து கொண்டார், ஒருவன் மீது திட்டம் வைத்திருக்கான்னு தெரிஞ்சும் அவனை ஏமாத்திட்டு இவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கடைசியில ஏமாந்து போறது நம்ம தான். அவன் பச்சைமா இருந்தான். நம்ம இவ்வளவு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குது, யாக்கோவை தான் தெரிந்து கொண்டேன்னு. ஆனா மாமிசம் எப்படி இருக்குன்னா, எங்க டேஸ்ட் இருக்கோ அங்கதான் சாயுது. பசங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு இடரல் வருது, ஆனா அதை பின்னாடி சரி பண்றாங்க. இது எந்த சீசன்ல இந்த விதையை விதைக்கிறான் அப்படின்னா, இவன் வாழ்க்கையில் ஆல்ரெடி எல்லாம் இழந்து போயிட்டான் பாருங்க, எல்லாம் இழந்து போயிட்டான். எந்த அளவுக்கு இழந்து போயிட்டான், 2 பசங்க உட்காந்து கஞ்சி காசி குடிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னொருத்தன் இது வேலைக்கு ஆகாது, வீட்டில் கஞ்சி காசுற அளவுக்கு இன்னும் வேற உணவுப் பொருள் இல்லை, நான் வேட்டையாரன்னு போயிட்டான். அந்த அளவுக்கு பஞ்சம் வந்துருச்சு. ஆனா ஐஸ்வர்யவான்கள் இவங்க, ராஜாக்களினோட உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. ராஜாக்கள் பயப்படுற அளவுக்கு இவனுக்கு பெரிய ஆளா இருக்கிறாங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, வேற தேசத்துல இருந்து ஒண்ணுமே இல்லாம வந்து நம்ம இருக்க பட்டணத்துல இங்க பெரிய ஆளா மாறி பிரபலமான நபரா மாறுற அந்த மாதிரி ஒரு சிலர் தெரியுமா உங்களுக்கு? சரவணா ஸ்டோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய ஸ்டோர் இருக்கு பாருங்க சென்னையில. அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் இந்த சென்னை எக்மோர் பிளாட்ஃபார்ம்ல தான் நான் படுத்துட்டு இருந்தேன், 5 ரூபா தான் இருந்துச்சு திருநெல்வேலியிருந்து வரும்போது, சின்ன ஒரு ஸ்டோர் ஆரம்பிச்சேன், இன்னைக்கு பெருசாயிட்டேன். அந்த மாதிரி இவங்க வேற தேசத்துல இருந்து இன்னொரு தேசத்துக்கு வந்து கடவுள் அவங்க பிரம்மாண்டமா ஆசீர்வதித்து அந்த தேசத்துல இருக்கிற ராஜாக்கெல்லாம் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பயப்படுற அளவுக்கு பெரிய ஆள் இவங்க. ஒரு விதத்துல உலகம் பார்க்குற விதத்துல கடவுள் இவங்களை பெரிய ஆளா மாத்திட்டாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் இவங்க குடும்பம் சரிஞ்சிருச்சு, ஒன்னும் இல்லாம போயிருச்சு. எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா பாருங்க, அவன் பஞ்சத்தில் 26வது அதிகாரத்துல 1வது வசனம், ஆபிரகாம் நாட்டில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தீனுடைய ராஜாவாகி அபிமேலிடத்திற்கு கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். மிகப்பெரிய பஞ்சம் தான், சாப்பாட்டுக்கு எதுவும் இல்லை தான் எனக்கு தெரியுது, ஆனா நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நான் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. உங்க அப்பா காலத்துல ஒரு பஞ்சம் வந்துச்சு, அந்த பஞ்சத்துல உங்க அப்பாவை நான் எப்படி வழி நடத்த எனக்கு தெரியும். உங்க அப்பா அந்த பஞ்சத்துல எகிப்து போய் மாட்டிட்டான், நீ இப்ப எகிப்துக்கு போகாத, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்போ பஞ்சத்துல நேரத்துல இவன் தடுமாற்றம் ஏற்படுது. நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல சில பஞ்சங்கள் வரும், அது பண பஞ்சம்னே சொல்ல முடியாது, சில அன்பு பஞ்சம் வரலாம், எந்த விதத்துல ஒரு வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடத்துல நம்ம கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது, கடவுளுடைய ஆலோசனை நம்ம கேட்கும் பொழுது, இந்த ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரோ அது நம்ம வாழ்க்கையில நிரப்புவார், நம்ம குடும்பத்தில் நிரப்புவார். அப்ப இந்த பஞ்சத்துல இவன் எகிப்துக்கு போகாம கடவுள் பஞ்சத்துல நீ எங்க இருக்க அங்கேயே இருன்றாரு. அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. அவன் கையில இருக்கிற சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிற கொஞ்சம் விதை எடுத்து ஒரு மூட்டை அரை மூட்டை ஏதோ வச்சிருப்பான் நினைக்கிறேன், கஞ்சி கஞ்சி காசுக்கு கூழ் காய்ச்சி குடிக்கலாம் வச்சிருப்பான். அதை தான் 12வது வசனத்துல ஈசாக்கு அந்த தேசத்துல, எந்த தேசத்துல பஞ்சம் உண்டான அந்த தேசத்துல, ஆனா இந்த தேசத்துக்கு எகிப்துக்கும் கொஞ்சம் தூரம் தான், அங்க போயிட்டான் அப்படின்னா இவன் வந்து செழிப்பான அந்த பஞ்சத்தை அனுபவிக்க தேவையில்ல, அந்த கஷ்டத்தை அனுபவிக்க தேவையில்ல. ஆனா கடவுள் சொல்றாரு, இந்த பஞ்சமே ஆனாலும் இந்த பிளேஸை தான் உங்க அப்பாக்கு நான் கொடுத்தேன், இதே பிளேஸை தான் உன்னை நான் வைக்க போறேன், இந்த தேசத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன், இந்த தேசத்துல என்ன பஞ்சம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இங்கிருந்து போகாது அப்படின்றாரு. தேவன் உங்க இடத்துல ஒரு இடத்துல உங்களை நட்டிட்டாரு, விதையா விதைச்சிட்டாரு அப்படின்னா அந்த இடத்த விட்டு புடுங்கி வேற இடத்துல உங்களை வச்சா நீங்க பலன் தர மாட்டீங்க. ஈசாக்கு எப்படின்னா, இங்க இருக்கிற தென்னைமரத்தை புடிங்கிட்டு போய் நீங்க ஊட்டியில வச்சீங்கன்னா வராது, ஊட்டியில தென்னைமரமே கிடையாது. அங்க இருக்கிற டீ செடியை கொண்டு நீங்க வச்சீங்கன்னா என்ன பண்ணாது, வராது. அந்த மாதிரி தான் தேவன் அப்படிதான் பாக்குறாரு. அதனால சொல்றாரு, இங்க கடும் வெயில் அடிச்சாலும் இங்கே இரு, ஏன்னா இந்த வெயிலுக்கு அப்புறம் என்னவா நடந்தா உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ கஷ்டமா இருக்கு, இப்போ ரொம்ப இதா இருக்கு நீ நினைக்கிற, ஆனா தப்பு செஞ்சிடாத, நான் உனக்கு வழி நடத்துறேன், நீ இங்கேயே இரு, இங்கேயே இருந்து உன் கையில இருக்கிறத இங்க விதைச்சா என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்துல, சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, அந்த வருஷத்துல, எந்த வருஷத்துல கடவுள் அவனுக்கு சொன்ன அந்த வருஷத்துல பஞ்சம் தான் இருக்குது, எல்லாருக்கும் பஞ்சம், எல்லாம் விதைக்கவே பயப்படுறாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான்னா, ரெபேக்காள்கிட்ட உள்ள இருக்கிற அந்த மூட்டை கோதுமை எடுத்துட்டு வா, எதுக்குங்க விதைக்க போறேன், ஊற போடு, காலையில எழுந்தா தானியத்துல பயிர் வந்திருக்கும், எங்கெங்க விதைக்கிறது, அது பாரு பூமியெல்லாம் பிளந்திருக்கு பாரு, அந்த பிளவுக்குள்ள போடு. நம்மள தான் வச்சிருப்போமா? அந்த சாரி பார்த்த அம்மா சொல்லிச்சு பாருங்க, சாப்பிட்டு சாகருக்கு கொஞ்சம் தான் இருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வாழ்ந்திருப்போம். ஆனா இவன் ஏதோ ஒரு விதத்துல கடவுளை பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த பூமி பிளந்திருக்குது, அதுல போடுறான், எதுக்குள்ள இருந்தா ஆண்டவர் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கோதுமை மணியோ அரிசியோ ஏதோ போட்டான்னு தெரியல, ஆனா அது 100 மடங்கு பலனை அந்த வருஷத்தில் கொடுத்தது.
இது வரைக்கும் அவங்க அப்பாட்ட இருந்து வாங்குறது எல்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ தேவன் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டார். இது வரைக்கும் பரம்பரை சொத்துல வாழ்ந்துட்டு இருந்தான். இப்போ தேவன் வானத்தின் மதகுகளை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. தேவன் சொல்றாரு, இப்ப நான் கொடுக்குறேன் உனக்கு, இதுக்கப்புறம் நீ ஐஸ்வர்யானாய் தான் இருப்பே தவிர ஒரு நாளும் பஞ்சத்துல போக மாட்டேன். இதுக்கப்புறம் உங்க வீட்டுல கூழ் காசத்தெல்லாம் இருக்காது, சிக்கன் 65 சுத்திட்டே இருக்கும். பாருங்க, அந்த பஞ்சத்தின் மத்தியில விதை விதைச்சான். அடுத்த வசந்தம் அவன் பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து ஒவ்வொரு நாளும் விதைச்சிருப்பான். எப்போ விதைச்சிருப்பான்? பஞ்சத்துல வச்சிருப்பான். எப்பப்பெல்லாம் உங்க குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில பஞ்சம் ஏற்படுதோ அப்பதான் நீங்க அதிகமா விதைக்கணும். ஆனா பஞ்சம் ஏற்படும் போது உங்க ஸ்பீடை இன்னும் ஜாஸ்தி பண்ணும். அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். எல்லாம் சொல்லுங்க, மகா பெரியவனானான். ஒன்னு இல்லாம இருந்து ஆரம்பிக்கிறான். அப்பா கொடுத்தது எல்லாம் அழிச்சிட்டான். ரெண்டாவது பஞ்சமும் வந்துருச்சு. இதன் மத்தியிலையும் தேவன் திட்டம் நோக்கம் இவன் மேல இருக்கனால, அதுக்கு இவன் சப்போர்ட் பண்ணி லைட்டா கீழ்படுறதுனால இவனை மகா பெரியவனாக்கிட்டாரு. எல்லா தேசத்துடைய கண்களும் இவனை தான் பாக்குது. நான் விதைச்சா வர மாட்டேன், இவன் விதைச்சா எப்படி வருதுன்னு தெரியல. மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் ஆடு மாடெல்லாம் வந்துச்சு பாருங்க, எங்க இருந்து வந்துச்சுனே தெரியல. வேட்டையாட வெளியே போனானுங்க, ஆனா ஆடு இருக்குது. இப்போ ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டான். இந்த பெலிஸ்தர் யாரு அப்படின்னா, பெரிய பெலிஸ்திய தேசம் இது. சவுல் காலத்துல பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணாதான் பாருங்க. அந்த பெலிஸ்திய தேசம் ராஜா இவனை பார்த்து பொறாமை கொண்ட அளவுக்கு தேவன் இவனை உயர்த்தி வச்சிட்டாரு. சொல்லுங்க, ராஜா பார்த்து பொறாமை பண்ணோம். ராஜா பார்த்து பொறாமை பண்ண அப்படின்னா, ராஜா பார்க்க கூடாத ஒரு இடத்துல நீங்க ஐஸ்வர்யவானா இருக்கணும். அதுதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருங்கள். கடவுள் எப்படி ஈசாக்கு ஐஸ்வர்யவானா பாக்குறாரு அப்படின்னா, அவன் ஹார்ட்டை பார்த்தா எப்படி நம்புறானா, இந்த பஞ்சத்திலையும் தண்ணி தான் நேரத்திலையும் நான் விதைக்க போறேன், கடவுள் எனக்கு தர போறாரு, இதுதான் ஐஸ்வர்யம் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய காசு தான் இதுதான் ஐஸ்வர்யம் நினைக்கிறோம். இல்ல, மனுஷர்கள் பார்க்காத இடத்துல இருதயத்துல நம்ம எந்த அளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறோமோ அதுதான் ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது வெளியே வருகிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையில் வெளியே வந்துச்சு, அது உள்ளே இருக்கல, வெளியே அவன் பார்த்தான். அவன் வர வர விருத்தி அடைந்தான். அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனாக ஆபிரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவைகள் எல்லாம் தீர்த்தான். அவங்க அப்பா எதெல்லாம் இறந்து பண்ணணும், எதெல்லாம் சத்துருக்கள் அழிச்சாங்களோ அது எல்லாத்தையும் மறுபடியும் மீட்டு எடுக்கிறான் பாருங்க. மீட்டெடுத்து அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, ஒரு ராஜா ஒரு தனி மனிதனை நோக்கி சொல்ற வார்த்தையை பாருங்க. அவன் பெரிய தேசமா இருக்கான், அவனுக்கு ராணுவம் இருக்குது, அவன் பெரிய நாடா இருக்கிறான். அந்த நாட்டு ராஜா ஒரு தனி மனுஷனை பார்த்து என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். நாங்க தேசமா இருக்கிறோம், ஆனா தேசத்தை பார்க்கிறோம் நீ எப்படி இருக்கன்னா ஷார்ட் பீரியட்ல கட கட கடன வளர்ந்துட்ட, ஐஸ்வர்யமா மாறிட்ட. உன்னுடைய சம்பத்து இந்த தேசத்தை விட நீ பெரியவனா ஆயிட்ட. அதனால இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறது எங்களுக்கு நல்லதா தெரியல, நீ போய் விடு அப்படின்றான். சொல்லுங்க, பஞ்சத்துல இவன் அப்படியே விட்டு விடுக்கிறவர் அல்ல. அந்த பஞ்சத்துக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் 200 வருஷம் ஆனாலும் 200 வம்சம் வந்தாலும் உங்க குடும்பத்துல பஞ்சமே வராது. அவரு நீங்க படுற கஷ்டத்துக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த கஷ்டத்துல உங்க சந்ததி தேடி பார்த்தாலும் அந்த கஷ்டம் அதுக்கப்புறம் வராது உங்க சந்ததிக்கு. பாருங்க, மிகப்பெரிய மனுஷனா மாத்திட்டாரு. காரணம் என்னன்னா, அந்த பஞ்சத்துல எல்லாரும் தெரிச்சு அங்கங்க ஓடுறாங்க, இவன் மாத்திரம் இங்கேயே இருப்பேன், இதே தேசத்துல இருப்பேன் அப்படின்றான். காரணம் என்னன்னா, கடவுளுடைய சத்தத்தை அவன் கேட்கிற மனுஷனா இருந்தான், கடவுளோட பேசுகிற மனுஷனா இருந்தான், கடவுளுடைய ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். இந்த குடும்பம் முழுவதும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு பாருங்க. வேதத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவுகளில் அவருக்கு உதவி செய்யுங்கள். சர்ச்சுக்கு தானே வராங்க, தேவனை தான் ஆராதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த குறைவு வருங்க? சர்ச்சுக்கு வரவங்களுக்கு தான் அதிகமா வரும், தேவனை தேடுறவங்களுக்கு தான் அதிகமா சில நேரத்துல வரும். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் ஊழியம் செய்யற நாட்கள்ல அநேக பரிசுத்தவான்களுக்கு நிறைய குறைவு இருந்துச்சு, அதை நீங்க மறந்துடாதீங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றாரு. ரோமர் 15:26 பரிசுத்தவான்களுடைய தரித்திரம் அப்படின்னே சொல்றாரு. கடவுளை பின்பற்றுகிற சில நபர்கள் அவங்க வாழ்க்கையில சில நேரத்துல பிசாசு எப்படி வருவானா, தரித்திரமா வருவான், ஒண்ணு இல்லாம அழிக்கணும்னு வருவான். அதுல நீங்க செழிப்பா இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்க பலனா இருக்கும் பொழுது பலனற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ தேவனை பின்பற்றும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கை அப்படியே மேலேயே தான் போகுது. ஆனா அந்த மேல போகும்பொழுதே சில பிரச்சனைகளையும் குறைவுகளையும் பாடுகளையும் அனுபவிக்க நேரிடும். ஆனால் ஒரு நாளும் அந்த பாடுகளும் பிரச்சனைகளும் நம்மளை மேற்கொண்டு விடாது. அதை நம்ம கால கீழே மிதிச்சு அது மேல நின்று அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். அப்போ ஈசாக்கு மகா பெரியவனானான். ராஜாக்கள் ஈசாக்கை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். நான் இதை தான் நம்புறேன். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம கூட வேலை செய்யறவன், இவன்ட்டெல்லாம் போட்டி இருக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா எங்க இருக்கணும்? சிஎம் கூட இருக்கணும். நம்மளுக்கு யாரு கூட சண்டை அப்படின்னா, நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவன், நம்ம பெட்டி கடைக்கு பக்கத்துல இருக்கிறவன், நம்ம கூட பாத்திரம் கழுவுறவன், நம்ம கூட வெசல்ஸ் பண்றவன், இவன் கூடயே சண்டை போறனால கடவுள் பாக்குறாரு, இவன் பெட்டி கடை புத்தி வச்சு நம்ம இவனால மீட்டு எடுத்து வர முடியாது, அதனால இவனை விட்டு வேற ஆளா பார்ப்போம் அப்படின்னு. சண்டை போட்டாலும் பெரிய ஆள் கூட சண்டை போடுங்க. அப்போ ஈசாக்கு அவன் அந்த ஆரம்பமான அந்த சூழ்நிலை இருக்கிற பஞ்சத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்தார், அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வருது. அந்த தீர்க்கதரிசி ஏதோ ஒரு காரணத்துல அவர் வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வந்து கடன் வாங்கிட்டார் பாருங்க. கடன் வாங்கி செத்து போயிட்டாரு.
இந்த அம்மாவுக்கு 2 பசங்க. இந்த கடைக்காரன் வந்து டெய்லி கேட்டு இருக்கிறான், கடன் கொடுக்க முடியல. ஆனாலும் சொல்லிட்டு போயிட்டான், உன் 2 பசங்களை அடிமையா நாளைக்கு கொண்டு போறேன், நாளைக்கு நான் வரும்போது கொடுத்துடணும் 2 பசங்களை அப்படின்னு சொல்லி அந்த கடன் வாங்கினவன் சொல்லிட்டு போயிட்டான். அந்த நாள் பார்த்து எலிசா அங்க போறாரு. எலிசா போன இந்த அம்மா போய் அந்த எலிசா காலில் விழுகுது. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என் வீட்டுக்காருக்கு வந்த பஞ்சத்துல தீர்க்கதரிசி தான் அவரு, ஊழியம் செய்யறவர் தான், ஆனா பஞ்சம் வந்தனால கடன் வாங்கிட்டாரு, இப்போ என் பசங்களை பிடிச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்ப எலிசா கேட்கிறாரு, உன்ட்ட என்ன இருக்குது? அந்த அம்மா சொல்றது, எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் வீட்டுல கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அந்த எண்ணெயை கொண்டு வா, பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா காலி குடத்தையும் கொண்டு வா, எல்லாம் தண்ணி இல்ல பஞ்சம் சொல்லி மேல அடுக்கி வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வா. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சு பாருங்க. நம்ம வீடு ஃபுல்லா குடம் வச்சிச்சு. அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசி கொடுத்தாரு. அந்த அம்மா கொண்டு போய் ஒவ்வொரு குடத்தையும் ஊத்துது. அந்த ஒவ்வொரு குடத்துலையும் எண்ணெய் ஃபுல்லாகி நிரம்புது. வீடு ஃபுல்லா இருக்கிற எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெய் நிரம்பிருச்சு. அந்த அம்மா கேக்குது அந்த பையன்ட்ட, ஏய் இன்னொரு குடம் கொடு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றான், குடம் இல்ல, தீர்ந்து போச்சு, எல்லா வீட்லையும் வாங்கிட்டோம், இப்போ குடம் தீந்துருச்சு. எப்போ இல்லைன்னு சொன்னானோ அப்பவே எண்ணெய் ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த எண்ணெய்க்கு தேவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லைன்னு அவங்க வீட்டுல இருந்து வந்துருச்சு, நீ ஸ்டாப் ஆயிரு, இல்லைன்னு அவங்க வாயில வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடு, ஸ்டாப் ஆயிரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லைன்னு சொன்னா நின்றுச்சு. எலிசா சொல்றான், இதெல்லாம் வித்து நீ உன் கடன் அடிச்சுட்டு மீதி இருக்கிறத வச்சு நீ ஜீவனம் பண்ணு அப்படின்றாரு. தேவனை நம்புகிற உங்க சந்ததி ஒரு நாளும் குறைவுல தேவனை விடவே மாட்டாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யாரையும் அனுப்பி உங்களை போசிக்க வைப்பாரு. நீங்க இருந்த அந்த குழியிலிருந்து உங்களை மீட்டெடுக்காம விடவே மாட்டாரு. அவன் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஒருத்தரையும் வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. குறைவிலிருந்து மீண்டு வந்துட்டான் பாருங்க. 2வது குறைவில் வந்து ஏமாற்றத்துக்குள்ள போயிட்டான். என் வாழ்க்கையில் ஏமாற்றம் வந்துருச்சு. ஆரம்பத்தில் ஜெபிக்கிற மனுஷன் தான் இருக்கிறான், ஆனா பிள்ளைகள் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. 2வது இருந்த இடத்துல பஞ்சம் குறைவு, கடவுள் இருந்து மீட்டுட்டாரு. நம்மளால தாங்க முடியாத என்னன்னா ஏமாற்றம் தான். யாராச்சும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதை தாங்கவே முடியாது. இன்னைக்கு சூடா பால் வச்சு அந்த பூனை போய் சாப்பிட்டு அந்த பாலையே குடிக்கிறத விட்டுருச்சாமா. அது எப்போ வச்சாலும் இது நாக்கு சுடுது அப்படின்னு ராஜா கூப்பிட்டு கேட்டிருக்கான், என்ன எல்லாத்துடைய பூனையும் பெருசு பெருசா இருக்கு, உன்னுடைய பூனை மட்டும் ஏன் சின்னதா இருக்குது, அந்த பூனை பாலை குடிக்காத ராஜா அப்படின்னு இருக்கான். எங்க டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பால் வச்சு அந்த பாலை பார்த்தவொன்னே பூனை தெரிச்சு ஓடுதாமா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பூனை கொடுத்த ட்ரைனிங் அப்படின்னா கொதிக்கிற பாலை கொண்டு போய் வச்சிருக்கான் அவன். அதை குடிச்சு பாலை பார்த்தே பயந்துருக்குது. அது போல ஏமாற்றமும் அப்படிதான். ஒன்ஸ் நீங்க யார்ட்டாச்சும் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செய்தியை கேட்டாலே அங்க இருக்க மாட்டீங்க. அநேக நேரத்தில் யார்கிட்ட நீங்க அதிகமாக ஏமாறுனா சொந்தக்காரன் தான் ஏமாறுவீங்க. ஆனால் சொந்தக்காரனே யாருடைய வாழ்க்கையில் யாருக்கும் பிடிக்காது. இவனுக்கு பாருங்க 26வது அதிகாரம் 18வது வசனத்துல, தன் தகப்பனாக ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டினான். அப்பாவுடைய சொத்தெல்லாம் மறுபடியும் ரினியூவல் பண்ணிடுறான். மறுபடியும் தோண்டி எடுக்கும் பொழுது தன் தகப்பன் அவர்களுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில வெட்டின அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அவங்க இருக்கிற வனாந்திரம் துபாய் போன்ற வனாந்திரம். அந்த வனாந்திரத்தில் அவங்க தோன்றாங்க, பெட்ரோல் தான் வரணும், ஆனா நீரூற்று வந்துச்சாமா, சுரக்கும் நீரூற்று வந்துச்சாமா. சொல்லுங்க, ஈசாக்கு வெட்டினா நீரூற்று வரும், நான் கை வச்சா அது நீரூற்றா மாறும். ஆனா எதிரிங்க பாக்குறானுங்க, இத்தனை வருஷமா நாங்க தோன்றோம், ஒரு நீரூற்று கூட வரல, இவன் வந்து நம்ம ஊர்ல இருந்துட்டு இவன் தோன்றான், இவனுக்கு வருதுன்னு சொல்லி இது எங்க ஏரியா, இது எங்க நீரூற்று சொல்லி பிடிக்கிட்டானுங்க. மேய்ப்பர் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கு மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கும் இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்கிருந்து பெயர் சபாவுக்கு அவன் போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானான். 2 இடத்துல துறவு தோன்றான் அப்படின்னா ஆழமான கிணறா தோன்றான். ஜேசிபி எல்லாம் கிடையாது, போய் ஒரு பக்கெட் எடுத்து போட்டு வர்றது, மனுஷங்களை வச்சு தான் தோண்டணும். தோண்டி முடிச்சு தண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் எதிரிங்க வந்து இது எங்க இடம்ட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஒரு கிணறு தோன்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? பல மாதங்கள் ஆகும். ஒரு கிணறு தோன்றான், தண்ணி வந்துச்சு, எதிரிங்க லாக் பண்ணிட்டாங்க. சரி டயர்ட் ஆகி போய் இன்னொரு கிணறு தோன்றான் பாருங்க, அதையும் தோண்டி வருஷ கணக்கில் ஆயிரம் நினைக்கிறேன், அங்கேயும் தண்ணி வந்துருச்சு. இப்போ சொல்றாங்க இது எங்க ஏரியா அப்படின்னு. அந்த ஏமாற்றம், அவன் வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றத்தை எப்படி சரி செய்யறான் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு அவன் கிளம்புறான். இவனுக்கு என்ன நம்பிக்கைனா, நான் எங்க தோண்டாலும் தண்ணி வரும், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா உனக்கு என்ன தெரியுமா, யாரை நீ ஏமாத்தலாம் அப்படின்னு நீ வீட்டில் உட்காந்து பிளான் போட்டு மண்டையை சொரிஞ்சே நீ அழியணும். இதுதான் உனக்கு ஆசீர்வாதம். யாரடா ஏமாத்துறது, எப்படா ஏமாத்தலாம், எங்கடா ஏமாத்தலாம், இது உன் சுபாவம். ஆனா எனக்கு எப்படின்னா, எங்க தோண்டினாலும் எனக்கு தண்ணி வரும், கற்பாறையை தோண்டினா கூட தண்ணி வரும். ஏமாற்றத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. ஏமாற்றனுக்கு தண்டனையே என்னன்னா, அவன் ஏமாற்றமா இருக்கிறதா அவனுக்கு தண்டனையே. உனக்கு என்ன ஆசீர்வாதம்னா, ஏமாந்தாலும் அந்த இடத்த விட்டு நீ தாண்டி போறல தேவனை நம்பி, அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஆமே. இவன் அந்த இடத்த விட்டு போய் வேற இடத்துல ரெகபோத் அப்படின்ற ஒரு தோன்றான் பாருங்க, அது பேர் பெருக்கும் அப்படின்னு அர்த்தம். ரெகபோத் அப்படின்னா பெருக்கும் அப்படின்னு அர்த்தம். தேவன் பெருக பண்ணினார் அப்படின்னு இவன் அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான். அந்த நீரூற்று தான் சமாரியா ஸ்திரீ வந்து தண்ணி எடுக்கிறான். அந்த நீரூற்று பக்கத்துல தான் இயேசு வந்து சமாரியை சந்திக்கிறாரு.
அப்போ அவ சொல்றா, எங்க முற்பிதாகிய ஆபிரகாம் ஈசாக்கு குடிச்ச கிணறு இது, இந்த கிணறு பார்க்கல நிறைய தண்ணி நீ வச்சிருக்கியா, உன்ட்டு இருக்கான்னு கேட்கறாங்க. இயேசு சொல்றாரு, என்கிட்ட இருக்க தண்ணியை நீ பார்த்தனா பயந்துருவ, நீ ஒரு டைம் குடிச்சா உனக்கு தாகமே வராது, அப்படியே ஸ்டாப் ஆயிருன்றாரு. ஹல்லேலூயா. அப்ப ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்த ஏமாற்றத்தை சரியான விதத்தில் அந்த குடும்பம் கையாளுது. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்றாரு. அடுத்ததா அவன் குடும்பத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த ராஜாவினால் துரத்தப்பட்டான், அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான், ஏற்றுக்கொள்ளாத நபராக மாறினான். ராஜாக்கள் அவனை எதிர்த்தாங்க. கடவுளுக்கு ஒரு பாக்கி இருக்கு. இந்த எதிர்த்த இந்த ராஜா, துரத்தின இந்த ராஜா, இந்த துறவை தன்னோடதுன்னு சொல்லி ஏமாத்தி பிடிங்கிட்ட இந்த ராஜாவை அவனுக்கு முன்பாக ஈசாக்க பயங்கரமா மாத்துறாரு. இந்த ராஜாக்கு நைட்டு போய் தூக்கம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று கடவுள் பண்ணிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா 26வது அதிகாரத்துல 26வது வசனத்துல அந்த ராஜாவுடைய பிரதிநிதிகளை பார்த்து சொல்றான், அம்பாசிடரை பார்த்து சொல்றான், நீங்க தான் இங்க ஏன் என்ன தேடி வந்தீங்க, நீங்க தான் நான் பக்கச்சிங்க, என்னை துரத்தி விட்டீங்க, அந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. இவன் எங்க இருந்தானா ராஜாவுடைய வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸான இடத்துல இருந்தான். இவனை வச்சு கடவுள் ஆசீர்வதிக்கிற ராஜா பார்த்து இவன் மேல ஒரு பெரிய மரியாதை இந்த ராஜாக்கு உண்டாயிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டானா, ராஜாவுடைய வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ்ல இவன் வீடு இருந்துச்சு, ஈசாக்குடைய வீடு. இவன் ரொம்ப பெருசாக பார்த்து ராஜாக்கு பயம் வந்துருச்சு. ஆனால் துரத்தி விட்டான். துரத்தி விட்டதுக்கு அப்புறம் கடவுள் என்ன பண்ணாரு தெரியல, இந்த ராஜாக்கு ஒரு பெரிய பயம் வந்து ராஜா பிரதிநிதி அனுப்புறான். போய் என்ன சொல்லி அனுப்புறான்னா, போய் ஈசா கூட நீ உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துரு, இல்ல அப்படின்னா நாளைக்கு நம்மளோட அவன் பெரிய ஆளாய் மாறிட்டு வரான், தனி நபர் தான் அவன், ஆனா நம்ம தேசமா இருக்கிறோம், கண்டிப்பா இவனுடைய தேவன் இவனை உயர்த்திட்டாரு. அவனுக்கு வந்து என்ன சொல்றாங்க பாருங்க 28ல. அதற்கு அவர்கள், நீங்க ஏன் துரத்தி விட்டீங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அவங்களுடைய பதில் என்னன்னா, எதிரிகளுடைய பதில் என்னன்னா, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கன்ஃபார்ம் கடவுள் தான் உங்க கூட இருக்காரு, எனக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா எந்த மனுஷனும் கடவுள் இல்லாம இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. உங்க 2 பசங்க கஞ்சி காசி குடிச்சு சண்டை போடுறத நாங்க பாத்துருக்கோம். ஆனா இப்போ பார்த்து நான் திரளான சொத்து உண்டு இருக்கிறத நான் பாக்குறேன், திரளான மேன்மை மகிமை உன் வாழ்க்கையில் இருக்கிறத பாக்குறேன், உன் குடும்பம் வேற மாதிரி இருக்கிறத நான் பாக்குறேன். இது காரணம்னா நிச்சயம். எதிரி சொல்றான், சத்ரு சொல்றான், எவன் துரத்தி விட்டானா அவன் சொல்றான், நிச்சயம் எனக்கு தெரியும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த நிச்சயம் நம்மளுக்கு இருக்கா? நம்ம குடும்பத்தை பத்தி இருக்கா? நிச்சயம் கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு எதிரி சொல்றான், உம்மோடு கொடுக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணையை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். சொல்லப்போனா எப்படி இந்தியா பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி உட்காந்து பிளான் பண்ணதோ, ஒரு அட்டாக் நடந்து ஒரு 10-20 நாள் ஆச்சு, இப்போ உட்காந்து பிளான் பண்றாங்க. அந்த மாதிரி நாங்கள் தேசமா உட்காந்து பிளான் பண்ணி ஒரு முடிவு பண்ணோம். என்ன அப்படின்னா, யுத்தங்கள் நடக்காதபடி, உயிர் சேதம் ஏற்படாதபடி, அதுக்கு முடிவு என்னன்னா உடன்படிக்கை பண்றது. 2 பேர் கையெடுத்து இப்படி வைக்கிறது, ரத்த உடன்படிக்கை பண்றது. நாங்க முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம், நீ என் கூட ரத்த உடன்படிக்கை பண்ணணும், உன்னால எங்களுக்கு சேதம் உண்டாக்க கூடாது அப்படின்னு தான் அவங்களுடைய அஜெண்டா. கடவுள் இந்த மனுஷன் எப்படி உயர்த்துறா பாருங்க, அந்த ஈசாக்கு அப்படின்ற அந்த குடும்பத்தை எப்படி உயர்த்துறாரு அப்படின்னா, தனி மனிதன், ஒரு தேசமே பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய உயர்வு மிக பெருசா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ராஜாவே வந்து உன் கூட நான் சம்மதம் வச்சுக்கிறேன், உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் அவனுடைய மிகப்பெரிய இடத்துல அவனை வைத்திருந்தார். 29வது வசனத்துல, நாங்கள் உண்மையை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து, எதிரிகளுடைய வார்த்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. கூட இருக்கும் சொன்னா கூட நம்பருக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஆனா தூரத்துல இருந்து பாக்குறவன் என்ன சொல்றான்னா, கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்களுக்கு நான் நன்மை தான் செய்வேன், நீ எனக்கு அதை தான் செய்யணும் அப்படின்றான். இங்க விழுந்தானோ, யார் துரத்துறாங்களோ, யார் எதிர்த்தாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி தேவன் இவனை டாப்ல வச்சுட்டாரு. இவன் வாழ்க்கையில எந்தெந்த இடங்களெல்லாம் இவன் கீழே இருந்தானோ அந்த இடத்துல மேல கொண்டு வந்தாரு. கடைசியா பார்க்கும்போது அவன் மனைவியோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை அவன் வச்சிருந்தான். 26:8 பார்க்கும்போது அவன் அங்கே நெடுநாளாய் தங்கியிருந்தான். எங்க அப்படின்னா, ராஜாவுடைய அரண்மனை பக்கத்துல ரொம்ப முக்கியமான இடத்துல அவன் தங்கியிருந்தான். இவன் ராஜாவுக்கு ரெபேக்கால என்னன்னு சொல்லியிருந்தானா, அவங்க அப்பா சொன்ன மாதிரி என் தங்கச்சின்னு சொல்லி வச்சிருந்தான். ராஜா வீட்டு ஜன்னலை ஓபன் பண்ணாலே இவனுடைய பெட்ரூம் தான் தெரியும், ஈசாக்குடைய பெட்ரூம். ஆனா தான் ராஜா வீடு பக்கத்துல இருந்தான். இவன் பாருங்க, மனைவிய தங்கச்சின்னு சொல்லிட்டான். எதர்ச்சியா ராஜா ஜன்னல் திறக்கும் போது ஈசாக்கு என்ன பண்றான் பாருங்க, அங்கே நெடுநாளாய் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கிற போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காலோடு விளையாடி கொண்டிருந்தான். என்ன விளையாட்டு விளையாடுன்னு தெரியல. அவன் பார்க்கறான், இது வந்து அண்ணன் தங்கச்சி விளையாட்டு மாதிரி தெரியலையே, அவனை கூப்பிடு, இது உன் மனைவி தானே, இது நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன? அவன் சொல்றான், என்னை கொண்டுட்டு என் மனைவியை தூக்கிட்டு போயிருவீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு. இவன் விளையாடுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவனுக்கு பசங்க வந்து 25-30 வயசு 40 வயசு பசங்க ஆயிட்டாங்க. 40 வயசு பசங்க ஆனாலும் இவங்க 2 பேருடைய குடும்ப உறவு எப்படி இருக்குன்னா, ஒரு விளையாட்டுத்தனமா இருந்தாங்க எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நீங்க யாராச்சும் விளையாண்டுருக்கீங்களா? வீட்டில் போய் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து பொறாம போற அளவுக்கு விளையாண்டுருக்கீங்களா? எங்க பாஸ்டர் விளையாடுறது, அவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது, எப்படா வீட்டு விட்டு போகலாம், எங்காவது டூருக்கு போகலான்னு இருக்குது. அடுத்த வாரம் பாருங்க சர்ச்சை காலி ஆயிரும், எல்லாம் டூர் போயிருவீங்க. அப்படிதான் இருக்குது. இதுல எங்க போய் விளையாடுறது, ஏதாவது விளையாட போனாலே சண்டை தான் வர மாதிரி இருக்குது. விளையாட்டுன்ற பேச்சே என் வாழ்க்கையில் இல்லை. ஆனா இவன் பாருங்க பெரிய ஆள் ஆயிட்டான். இவன் பசங்களாம் 40-50 வயசு ஆயிடுச்சு, அப்போ போய் விளையாண்டுருக்கான். ராஜா கூப்பிட்டு ஹெட் மாஸ்டர் மாதிரி வான் பண்றான். அல்லேலூயா. மனைவியோட நல்ல உறவு வச்சிருந்தான். மனைவி பையன் பக்கம் சாஞ்சாலும் இவன் வேற பையன் பக்கம் சாஞ்சாலும் இவங்க 2 பேர்த்தோட உறவு ரொம்ப சூப்பரா இருக்குது.
இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஈஸியா அந்த பெரிய பையன் பாருங்க என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அப்பா பக்கம் தான் இருந்தான். ஆனா இந்த விதத்திலையும் இவங்க நம்மளுக்கு பிரோஜனமா இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்பா சொல்றாரு யாக்கோபை பார்த்து, எங்க அப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்றேன், இங்க இருக்கிற பெண்களை நீ கட்டிக்காத, நம்ம தேசத்துக்கு போ, உங்க அம்மா எங்க இருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போய் அங்க பெண்களை கொண்டு கட்டிட்டு வா. அதுக்கு இவன் கீழ்ப்படிஞ்சு போறான் பாருங்க. இவன் அனுப்பும் போது உன்னை மென்ஷன் பண்றாரு, பெலிஸ்தியர்கள் இடத்தில் பெண் எடுத்துறாதுன்றாரு. அதுக்குள்ள இவன் குடும்பத்துல இந்த பசங்களுக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இந்த பெரிய பையன் அப்பாவுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன் இன்னும் மனைவிகள் இவனுக்கு தேவை அப்படின்னா, கானானியருடைய குமார்த்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கு பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்திருந்தான். உன்னை கண்டுபிடிச்சிட்டான், அப்பாக்கு இது பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்பா இப்ப நம்ம பக்கம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றானா, வாழ்நாள் முழுவதும் ஒரு துன்பத்தை அனுபவிக்கட்டும் அப்படின்றக்காக போய் எங்க பெண் எடுக்க கூட அங்க பெண் எடுக்கிறான் பாருங்க. இதை கடவுள் எப்ப பாக்குறான்னா, அவன் வயிற்றுல இருக்கும்போது பாக்குறாரு. தாய் தகப்பனுக்கு விரோதமா இவன் செயல்படுவான். தனக்கு வருகிற தெய்வீக புத்திர பாக்கத்தை அலட்சியமா ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தூக்கி போட்டுருவான் அப்படின்றத வயிற்றுல இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் கட்டிட்டு வந்த இந்த பெண்கள்லாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ரெபேக்காலுக்கு எப்படி இருந்தாங்கன்னா, அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மன நோவா இருந்தாங்களாமா. நிமித்தம் இவன் கல்யாணம் பண்ண நிமித்தம், அப்பா பேச்சை கேட்காத நிமித்தம், கடவுளுடைய திட்டத்தை கீழ்ப்படையாதனால இந்த ஏசாவுடைய வாழ்க்கை மற்ற சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி இருந்துச்சுன்னா கேன்சர் மாதிரி இருந்துச்சாமா. வசனம் அப்படிதான் சொல்ல பாருங்க. 26:35 பாத்தீங்கன்னா, ஈசாக்கும் ரெபேக்காலுக்கும் அவன் மன நோவா இருந்தான். கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கிறான். அப்போ இவன் வாழ்க்கை சரியா போகுது, ஆனா ஒரு இரு இடங்கள்ல இவன் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குது. இவன் தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுள் என்ன செய்வான், எல்லாத்தையும் செய்யறாரு, இவனை ஆசீர்வதிக்கிறாரு, இவனை பெருக பண்றாரு, இவன் குடும்பமா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அடுத்த சந்ததிக்கு அந்த தரிசனத்தை கடத்துற வரைக்கும் கடவுளுடைய கண்கள் ஈசாக்கு மேலேயே இருக்குது. யாக்கோபை சேப்பா பாதுகாத்துக்கிறாரு. இவன் எங்க பெண் எடுக்கணும்ன்ற இவர் நிர்ணயிக்கிறாரு. ஏசாவை விட்ட மாதிரி யாக்கோபா அவர் விடல, அவனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பாதுகாக்கிறாரு. அவனுக்கு தன்னுடைய தரிசனத்தை சொப்பனத்தை எல்லாத்தையும் காமிச்சு அவர் வழி நடத்துகிறார். ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன். ஈசாக்குனாலே என்ன அர்த்தம்னா சிரிப்புன்னு அர்த்தம். யாதவைகளை முடியும்படி செய்து சிரிக்க வைக்கிற மகன். ரெண்டாவது ஈசாக்குனாலே என்ன அர்த்தம்னா பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த பெருக்கத்தின் தேவன் நம்முடைய தேவன், அந்த மகிழ்ச்சியின் சிரிப்பின் தேவன் நம்முடைய தேவன். அவன் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்திருப்போம்.